ஹலோ ஆல். ஸோ நம்ம ஆல்ரெடி 2 பேரண்ட்ஸ் வந்து ரிவ்யூ கேட்டோம். ஸோ நம்ம தேர்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம குமார் சார். ஸோ சார் வந்து சேலம் மாவட்டம் பாமக கட்சி தலைவர். ஸோ சார்கிட்ட வந்து நம்ம ரிவ்யூஸ் கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சார் நம்ம இங்கே வந்து 1 வீக் ஆச்சு. ஸோ நம்ம 27ஆம் வந்து இன்றைக்கி அக்டோபர் 3ஆம் ஈவினிங். ஸோ நீங்கள் நாளைக்கு கிளம்ப போகிறீங்க. ஸோ இங்கே காலேஜ் வந்து நாடு எப்படிங்க சார் இருக்குது? லைக் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கா? நம்ம சொன்னபடியே எல்லாம் கரெக்டாக இருக்குங்களா? கொஞ்சம் சொன்னீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கரெக்டாக. வணக்கங்க, என்னுடைய பேர் குமார், சொந்த ஊர் சேலம். நான் வந்து சேலம் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர் சங்க தலைவராக இருக்கேன். இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்க்குறதுக்கு எனக்கு கூட நான் சேலத்துலேருந்து பார்க்கல, என்னமோ ஒரு மாதிரி நினச்சேன். சரி அங்கே போய் எப்படா இருக்க போகுது, இங்கே நல்லா அனைத்து வசதியும் இருக்குமான்னு பார்த்தேன். எதிர்பார்த்த வசதியை விட சிறப்பாக பொன்ராம் பண்ணி கொடுத்துருக்காரு. முதல்ல பொன்ராமுக்கு ஒரு வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஏன்னா என்னுடைய பையனுடைய லைஃப் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இங்கே வந்து பார்க்கல, நம்ம சேலத்துலேயோ நம்ம இந்தியாவில் கிடைக்காத ஒரு வசதி இங்கே கிடச்சிருக்குது. டாக்டர் அப்படிங்கிறது வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு. அந்த கனவை நிறைவேறதுக்கு இந்தியாவில் நிறைய பேர்த்துக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறத விட வசதி வாய்ப்பும் கம்மியாக இருக்குது. பட் இங்கே வந்து பார்த்தா ஒரு குறைந்த பட்ஜெட்டில் ஒரு நிறைவான ஒரு நல்ல விஷயத்தை பொன்ராம் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. அதனால் வந்துட்டு எங்களுடைய சார்பில் மீண்டும் ஒரு வணக்கத்தை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். சொல்லுங்கள். சரி சார், இன்டர்வியூ பண்ணுங்க சார். இப்போ வந்து நீங்கள் வெளியெல்லாம் போயிட்டு வரீங்க, இந்த ஒரு வாரமாக வெளியே போயிட்டு வந்திருப்பீங்க. நீங்கள் இந்த கண்ட்ரியோட பாதுகாப்பை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாதுகாப்புனா அவ்வளோ நல்லா பாதுகாப்பாக இருக்குது. எந்த விதமான ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஒரு அமைதியான ஒரு கண்ட்ரி, ரொம்ப சுத்தமாக இருக்குது, மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. போக்குவரத்துக்கும் நல்லா அமைதியாக அந்த ரூல்ஸ் நல்லா கடைப்பிடிக்கிறாங்க. எந்த ஒரு சிக்னல்லையும் நம்ம ஒரு மாதிரி ஒரு போலீஸ் தொந்தரவா, போலீஸே கிடையாது இங்கே சிக்னலில். அது அவங்க எல்லாம் கண்ட்ரோலாக இருக்காங்க. நல்லா வந்து நம்பி அனுப்பலாம். ஓகேங்க. பசங்களை வந்து நம்ம இந்தியாவிலேருந்து இங்கே நம்பி அனுப்பலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குது. என் மகனும் எங்கள் குடும்பத்தில் என் மகனும் ஒரு முதல் மருத்துவர் ஆக போகிறாரு. அதனால் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிடில் கிளாஸ்லேருந்து வளர்ந்துட்டு வரோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்துட்டு இந்தியாவில் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இந்த பொன்ராம் யூஸ் பண்ணி இவங்க தேவையான விஷயத்தை நமக்கு அனைத்து விஷயம் பண்ணித்தராரு. யூஸ் பண்ணிக்கங்க. சொல்லுங்கள் சார். இப்போது நம்ம யாராச்சும் இப்போது புதுசாக சேர வரவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்ல வருவோம் நான். ஓகே. ஏன்னா இங்கே வந்து நிறைய கிளாஸு காலேஜெலாம் பார்த்தேன். எல்லாம் பில்டிங்லேருந்து மெடிக்கல் கிளினிக் எல்லாமே வசதியாக இருக்குது. அதே மாதிரி ஹாஸ்டல் வசதி, ஃபுட்டு வசதி எல்லாமே நல்லா இருக்குது. பட் ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் அப்படி இருந்தாலும் நான் ஓரளவுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். நல்லா இருக்குது. ஓகேங்க சார். வேறு ஏதாச்சும் குறைகள் இருக்கா உங்களுக்கு? குறைன்னு ஒன்றும் சொல்ல முடியாது, நல்லா இருக்குங்க. ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார்.